பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லூக்கா 17 அதிகாரம் 13 இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். லூக்கா 17 அதிகாரம் 13 இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்துக்கு அருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நிகழ்வில் கர்த்தர் நமக்கு 3 காரியங்களை உணர்த்துகிறார். முதலாவது, அந்த காலத்தில் குஷ்டரோகிகள் ஜனங்களின் அருகே இருத்தல் ஆகாது. குஷ்டரோகி ஒருவன் மற்றவனிடம் பேச வேண்டுமானால் தூரத்திலிருந்து தான் சத்தமிட்டு பேச வேண்டும். எனவே தான் குஷ்டரோகிகள் இயேசுவை கண்டு, ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். தூரத்தில் இருந்த அவர்கள் கேட்கும்படியாக எல்லோருக்கும் முன்பாக கூப்பிட்ட குஷ்டரோகிகளுக்கு எல்லோருக்கும் முன்பாகவே இயேசு சத்தமிட்டு பதில் சொல்கிறார். அதாவது எல்லோருக்கும் முன்பாகவும் அவரை கூப்பிட்டவர்களுக்கு அந்த எல்லோருக்கும் முன்பாகவுமே பதில் கொடுக்கிறார். இப்படித்தான் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் நம்மை தள்ளிவிட்டவர்கள், ஆகாது என்று உதறினவர்கள் முன்பாகவே நமக்கும் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு அற்புதம் அதிசயம் நடந்தது. அவர்கள் சுத்தமானார்கள். அதாவது அவருடைய சொல்லுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயம் அற்புதம் நடக்கும். மூன்றாவதாக, அவரை கூப்பிட்ட அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த 10 பேருக்கும் சுகம் கிடைத்தது. அதாவது அற்புதம் அதிசயம் என்ற ஒன்று மட்டுமே நிகழ்ந்தது. ஆனால் நன்றி சொல்வதற்காக மீண்டும் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் வந்தவன் தன்னை இயேசு கிறிஸ்துவிடம் காண்பித்து அவர் அருகில் வந்து அவர் பாதத்திலே விழுந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய போது அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அவனை தன்னோடு சேர்த்து கொண்டார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் சத்தமிட்டு கூப்பிட்டு அவருடைய பதிலுக்கும் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வெறும் அதிசயத்தையும் அற்புதத்தை மட்டும் பெற்றுக்கொள்ளாமல், பெற்றுக்கொண்ட அதிசயத்திற்கு அற்புதத்திற்கு அனுதினமும் நன்றியோடு அவருடைய நாமத்தை அவருடைய அருகில் இருந்து அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் நம்மோடு இருந்து நமக்கு நித்திய மகிழ்ச்சியையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவார். எனவே நாம் சத்தமிட்டு கூப்பிடுகிறவர்களாக மட்டுமல்லாமல் அனுதினமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக அவர் கூடவே இருந்து அவருடைய ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக அற்புத அதிசயங்களை உம்மை நோக்கி கூப்பிட்டதால் பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மையான காரியங்களை நன்றியோடு அனுதினமும் நினைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களாய், அதாவது புதிதாக்கப்பட்டவர்களாய் நித்திய மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருக்கும் நன்றியுள்ள இருதயத்தையும் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.